சிஎம்எஃப்ல இருந்து ஒரு புதிய ப்ராடக்ட், புதிய ஆடியோ ப்ராடக்ட் அவங்க இப்ப சமீபத்துல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷா அவங்க லான்ச் பண்ண இந்த ப்ராடக்ட்டுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, சிஎம்எஃப் பட்ஸ் நியோ. வெறும் ரூ. 2000 தான் அவங்க பட்ஜெட்டு. எனக்கு வந்து எல்லாரும் கேட்குற மாரி எல்லா சாங்ஸும் கேட்குற மாரி ஒரு பேசி சவுண்டோட, அதே நேரத்துல ஒரு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சரோடைய ஒரு ஆடியோ ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு முக்கியம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த பட்ஸ் நியோ பார்த்தீங்க அப்படின்னா 3 கலர்ல அவைலபிள் இருக்க போகுது. ஸோ நம்ம கிட்ட 2 கலர் அவங்க அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், இன்னொன்று வந்து பிளாக் கலர், அப்புறம் ஒரு ப்ளூ கலர், அதுவும் சூப்பராக இருக்கு. பட் எனக்கு இந்த பிளாக் கலரை விட இந்த ஒயிட் கலர் பிடிச்சதுக்கான காரணம் என்னன்னா, மேலே வந்து இந்த ஆக்சென்ட் லைட் அந்த ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் மேட் ஃபினிஷிங், இது கம்ப்ளீட்லி மேட் ஃபினிஷிங். பிளாக்கும் உங்களுக்கு மேட் ஃபினிஷிங் தான். இதுலேயும் அந்த டயல் இருக்கு. ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டயல் வந்து சும்மா ஒரு டிசைனுக்காக தான். அதில் வந்து 2 ஹோல் இருக்கு. அந்த ஹோலில் லேண்ட்யார்டு அட்டாச் பண்ணி, லேண்ட்யார்ட் பாக்ஸில் கிடையாது, பட் லேண்ட்யார்டு அட்டாச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸுக்குள்ளே வேற என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இயர் பட்ஸ் எக்ஸ்ட்ரா 2 இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், சார்ஜிங் கேபிள் கூட கிடையாதுங்க. ஸோ அதனால தான் அவங்களால இந்த வேலைக்கு அதை கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்ஸில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பவர்ஃபுல் சவுண்ட் 12mm டைனாமிக் டிரைவர் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் நல்ல டிசைன் நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏஎன்சி ஆஃப் பண்ணீங்கன்னா அப் டு 52 ஹவர்ஸ் உங்களுக்கு பிளேபேக் டைம் கிடைக்கும். பிளஸ் IP54 வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பாக்ஸுக்கு வெளியிலேயே போட்டிருக்காங்க. பட் நம்ம பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சிஎம்எஃப் பை நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிராண்டிங் கிளியராக போட்டிருக்காங்க. ஆனால் இந்த பிளாக் கலரில் லைட் கிரேல உங்களுக்கு அவ்வளோவா பிராண்டிங் உங்களுக்கு தெரியல. பட் ஓவரால் காம்பாக்டான ஒரு டிசைன், பாக்கெட்டில் வச்சுக்கிறதுக்கும் வேற எங்கேயும் நீங்கள் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் காம்பாக்டான டிசைனாக இருக்கும். லைட் வெயிட்டாகவும் இருக்குது. வேறு ஏதாவது பட்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டன்ஸ்லாம் கிடையாது. சைடில் ஒரு USB டைப் சி கனெக்டர் போர்ட் இருக்குது. முன்னாடி ஒரு LED இண்டிகேட்டர் இருக்குது. சார்ஜ் ஆகுதா, சார்ஜ் பேர் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. உள்ளுக்குள்ளே திறந்தோடனே அங்கேயும் பட்டன்ஸ்லாம் கிடையாது. அந்த பட்ஸ் நியோ, அந்த TWS பட்ஸோடைய இயர்பட்ஸ் உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட வந்து இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா இந்த இயர் டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். பிளாக் கலர்ல இயர் டிப்ஸ் வந்து பிளாக்காவே இருக்கும். பிளாக் அண்ட் பிளாக், கிளாசி பிளாக் பிளஸ் மேட் ஃபினிஷிங்ல உங்களுக்கு ஒரு மாதிரி டூயல் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. இந்த இயர் பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப காம்பாக்டா யூஸ்வலாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஜூசு டிசைன்ல தான் இருக்கு. பெருசா ஒன்றும் வித்தியாசமா ஒன்றும் உங்களுக்கு பண்ணிடல. பட் நல்ல ஒரு ஃபிட்டிங் எனக்கு கிடைக்குது. காதில் நம்ம போட்டு ஜாகிங்லாம் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். போனாலும் எனக்கு காதிலேருந்து கீழே விழுந்துடல. காதலுக்குள்ள பெர்ஃபெக்டான ஃபிட்டிங் இருக்குது. தலையை ஆட்டினாலும் கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற பயம் இல்லாமல் நீட்டான ஃபிட்டிங்கில் நம்ம போட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கம்பேனியன் ஆப் இருக்குது. நத்திங் எக்ஸப்ட் சொல்லிட்டு கம்பேனியன் ஆப் இருக்குது. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற பிக்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார்ஜ் எவ்வளோ இருக்குது, கேஸ் எவ்வளோ இருக்குது, லெஃப்ட் பட்ஸில் எவ்வளோ இருக்குது, எல்லாம் அப்படியே கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா லோ, மிட், ஹை ப்ளஸ் அடாப்டிவ் வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் மோஸ்ட்லி நான் டெஸ்ட் பண்ணது நாய்ஸ் கேன்சலேஷன் அடாப்டிவ் வச்சு தான் நான் டெஸ்ட் பண்ணேன். டிரான்ஸ்பரன்சி மோட் இருக்குது, பட் ரொம்ப ஒன்றும் எஃபெக்டிவாக இல்லை. ஸ்பேஷியல் ஆடியோன்னு கொடுத்துருக்காங்க. பட் அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப ஒன்றும் ஒரு ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ அந்த ப்ரைஸ் வேற. ஸோ அந்த லெவலுக்கான ஒரு ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பேஸ் என்ஹான்ஸ்மெண்ட், நீங்கள் வந்து பேஸ் பிரியராக இருந்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் என்ஹான்ஸ்மெண்ட் லெவலில் நீங்கள் 1 இல்லாட்டி 2ல் நீங்கள் போட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லை எனக்கு பேஸ் அதிகமாக எனக்கு தேவை கிடையாது, இப்போ நான் வந்து வோக்கல்ஸ் மாதிரி அதிகமாக கேட்க அப்படின்னா அதை நீங்கள் 0ல் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஈக்குவலைசரை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 ஈக்குவலைசர் கொடுத்துருங்க. எனக்கு ஃபேவரட்டான ஈக்குவலைசர் பார்த்தீங்கன்னா ராக் அப்படிங்கிற ஈக்குவலைசர். இது தவிர கஸ்டம் ஈக்குவலைசர் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல்ஸ், எல்லா விதமான கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. டபுள் டேப், ட்ரிபிள் டேப், டேப் அண்ட் ஹோல்டு, டபுள் டேப் அண்ட் ஹோல்டு, இந்த மாதிரி பல விதமான கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல்ஸ் கூட நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். லோ லேக் மோட் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கேமிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் கேமிங்க்கு எப்பவுமே வயர்டு இயர்ஃபோன்ஸ் தான் பெஸ்ட் சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். டூயல் டிவைஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு, 2000 ரூபா ப்ரைஸுக்கு இதோடைய ஆடியோ குவாலிட்டி தரமாகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். பேஸ் தேவையான நேரத்தில் நல்ல ஒரு பஞ்சியான ஒரு பேஸ் உங்களுக்கு கிடைக்குது. வைடான சவுண்ட் ஸ்டேஜ் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த எல்லாமே நான் சொல்றது எல்லாமே இந்த விலையை வச்சு தான். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு காசு அதிகமாக போட்டிங்க அப்படின்னா 5000 ரூபா, 7000 ரூபா, 10000 ரூபா, 15000 எல்லாம் போட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். பட் இதில் 2000 ரூபாய்க்கு ஒரு பஞ்சியான ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒன்றும் டீப்பாக இல்லாட்டியும் பஞ்சி பேஸ் என்ஜாயபுளாக இருக்குது உங்களுக்கு. இந்த பேஸ் வால்யூம் 2ல் வச்சோம் அப்படின்னா லைட்டாக உங்களுக்கு மற்ற ஃப்ரீக்வன்சியை வந்து
கலங்கடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் நிதானமாக நீங்கள் கேட்குறப்போ பேஸ் வால்யூம் லெவல் 1லே வச்சு நீங்கள் கேளுங்க, நல்லாவே இருக்கு. உங்களுக்கு மிட்ஸோடைய ஃப்ரீக்வன்சி, அதாவது வோக்கல்ஸ், மேல் வாய்ஸாக இருக்கட்டும் ஃபீமேல் வாய்ஸாக இருக்கட்டும், அது வந்து பேஸ் ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பேஸோட லைட்டாக உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுது. பட் ஒரு நார்மலான மோஸ்ட்லி 90% சாங்ஸ் நீங்கள் கேட்குறப்போ நல்ல உங்களுக்கு உச்சரிப்புகள், அந்த தொண்டையிலேருந்து வரக்கூடிய அந்த வாய்ஸ் டெக்ஸ்டர் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்குது, கிளாரிட்டி நல்லாவே இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடைய செப்பரேஷன் கிளாரிட்டி ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நல்லா இருக்குது. பட் இது வந்து டுவார்ட்ஸ் பேசி சைடில் இருக்கக்கூடிய ஒரு இயர்ஃபோன் நான் சொல்லுவேன். கால்ஸ் பேசுறதுக்கு நல்லா இருக்குது, மைக்கினுடைய கிளாரிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். நீங்கள் இருக்க சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மற்ற நாய்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒன்றும் கேட்கல, ஆனால் லைட்டாக கேட்குது. ரொம்ப ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த பக்கம் இருக்கவங்க நீங்கள் பேசுறது கிளியராக கேட்குது, அவங்க பேச உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கேட்குது. பேட்டரி லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டிபெண்டபிளான பேட்டரி. ஏஎன்சி ஆன் பண்ணி கேட்டால் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 6.5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து இதில் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், வாய்ஸ் கால்ஸ் பேசிக்கலாம். பட் ஏஎன்சி நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா 10 hours வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ், இந்த பாக்ஸுக்குள்ள ஒரு 5000 நீங்க போட்டு நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 35 to 50 hours வரைக்கும் பேட்டரி உடைய லைஃப் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுடைய யூசேஜை பொறுத்து. ஸோ ஓவராலாக இந்த ப்ராடக்ட் சிஎம்எஃப்னுடைய பட்ஸ் நியோ வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பட்ஜெட் 2000 ரூபாய், இந்த 2000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு இயர்ஃபோன்ஸ் நம்ம வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலாம். டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள், எனக்கு பிடிச்சிருக்கு. எப்பயும் போல நம்மளுடைய ஆடியோ ஸ்கோர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதே டிஸ்கிரிப்ஷனில் இதை வாங்குறதுக்கான லிங்க்ஸ் மற்றும் எல்லா விவரங்களும் உங்களுக்கு போட்டிருப்பேன். இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவுகளை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நன்றி, வணக்கம்.